வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சூரியன் டைம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அ அடுத்த வாரம் வீட்டு வசதித்துறைக்கு எழுதப் போற 2 கடிதங்கள பத்தி பார்க்க போறோம். அ இப்பவே அப்டேட் குடுத்துர்றேன். அது டைம் கிடைக்கும்போது வந்து எழுதி குடுத்துர்றேன். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மொத கோரிக்கை வந்து ஸ்லம் போர்டு, ஹவுசிங் போர்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டு மேல வந்து சின்டாக்ஸ் டேங்க் வைக்கிறதுக்கு வந்து வீட்டு வசதித்துறையில அனுமதி இருக்கா? அப்படின்னு சொல்லி கேட்க போறோம். ஏன்னா சின்டாக்ஸ் டேங்க் மூலமா வந்து வாட்டர் சப்ளை பண்றாங்க. அதுக்கு வந்து சின்டாக்ஸ் டேங்க் வைக்கிறதுக்கு வந்து அனுமதி இருக்கா? அப்படின்னு சொல்லி கேட்க போறோம். இது முதல் கோரிக்கை கடிதம். 2வது கோரிக்கை கடிதம் பார்த்தீங்கன்னா, இப்ப வீட்டு வசதித்துறையில வந்து இஎம்ஐல வந்து நெறைய சலுகைகள் குடுக்குறாங்க. அதேபோல வந்து இஎம்ஐல வீடு வாங்குறவங்க வந்து லோன் வந்து எல்ஐசிஹெச்எஃப்எல்ல எல்ஐசின்றது வந்து மத்திய அரசு சம்மந்தப்பட்டது. அதில வந்து லோன் ஆப்பர்ச்சுனிட்டி அ மத்திய அரசு கவர்மெண்ட்ன்றதுனால வந்து எல்ஐசிஹெச்எஃப்எல்ல வந்து வீடு வாங்குறதுக்கு வந்து கடன் எல்ஐசிஹெச்எஃப்எல்ல வாங்கிட்டு வந்து வீடு கட்டின வீடுகள வாங்கிக்கிறதுக்கு வந்து ஏற்பாடு செஞ்சு குடுத்தா சிறப்பா இருக்கும். இது சம்மந்தமா வந்து மத்திய அரசு கூட டை அப் பண்ணி ஒரு கோரிக்கை கடிதம் கேட்குறோம். வீட்டு வசதித்துறையும் மத்திய அரசும் டை அப் பண்ணி ஒரு எம்ஓயு சைன் பண்ணி வந்து அ எல்ஐசிஹெச்எஃப்எல் மூலமா வந்து லோன் வாங்கி வந்து அதுக்கப்புறம் வந்து வீடு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அ மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்ய சொல்லி ஒரு கோரிக்கை கடிதம் குடுக்குறேன். இந்த 2 கோரிக்கை கடிதங்கள வந்து அடுத்த வாரம் வீட்டு வசதித்துறைக்கு அனுப்ப போறேன். இது போன்ற அப்டேட் மற்றும் விழிப்புணர்வு தகவலுக்கு தொடர்ந்து சூரியன் டைம ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. சூரியகுமார், சூரியன் டைம். தேங்க் யூ.